பக்த கோடிகள் அனைவருக்கும் அடியனுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள், வேண்டுகோள். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் விராலிமலை வட்டம் அருகிலுள்ள துவரங்குறிச்சி என்ற கிராமத்தில் மத்திய காசி சேத்திரம் குருகுலம் ஒன்று தொடங்க உள்ளது. இங்கு 48 மண்டல கால மகா கணபதியும் ஒரே கல்லில் பிரதிஷ்டை செய்து முன்னாடி விநாயகப் பெருமானும் பின்னாடி ஆஞ்சநேய பெருமானும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மத்திய காசி என்ற குருகுல பேருக்கு ஏற்ப காசிலிருந்து ஒரு லிங்கம் கொண்டு வந்து அதை எல்லா மக்களும் பக்த கோடிகளும் அதை அபிஷேகம் செய்வதற்கும் ஆராதிப்பதற்கும் அவங்க குறைபாடுகளை நீங்குவதற்கு அவர்களாலே பூஜை செய்வதற்கும் சிறப்பாக அமைக்கப்பட உள்ளது இந்த குருகுலத்தில். அதனைத் தொடர்ந்து இங்கு உள்ள பக்தர்கள் வரும் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக அவர்களுக்கு என்னென்ன குறை இருக்குதோ அவற்றையும் நிவர்த்தி செய்யப்படும். எனவே பக்த கோடிகள் அனைவரும் பணமாகவோ பொருளாகவோ இந்த நிறுவனத்திற்கு கொடுத்து என்றென்றும் இறை தொண்டில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன், வேண்டுகின்றேன், பணிகின்றேன். தொடர்புக்கு கீழே உள்ள அலைபேசியில் தொடர்பு கொள்ளவும். நிகழும் மங்களகரமான ஆண்டு குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமை 15 சனிக்கிழமையும் அமாவாசை திதியும் உத்தரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர ராசி கும்பத்துக்கு அதிபதி, மகரம் கும்பத்துக்கு அதிபதி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய குணவதி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு ஜென்ம சனீஸ்வராக தனது பயணத்தை தொடர்கிறார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு 29/3/2025 அன்று அவருடைய நட்சத்திரத்தில், இது மிகப்பெரிய சிறப்பு. அந்த நட்சத்திர நாளும் நமக்கு மிக சிறப்பு. அப்படிப்பட்ட நாளில் கும்பத்திலிருந்து சனீஸ்வரன் மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அப்போ இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் நமக்கு என்னென்ன கிடைக்கும், அப்போ எம்பெருமான் என்னென்ன கொடுப்பார், அதற்கு முன்னாடி கண்மணியகத்தில்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து, கனிவுள்ள தெய்வம் நீயே, கதிர் காகம் ஏறும் சனீஸ்வரர் பகவானே போற்றி, தமையேனுக்கு அருள் செய்வாயே. ரவி ஓம் நீலாஞ்சனம் சமாபாஜம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாமி. ஓம் காகத்வஜாய வித்மிகை கட்ககசாய தீமிகை தன்னோ மந்த பிரஜோதயா. இதெல்லாம் விட ஒரு சிறப்பான ஒரு பதிகம். போகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகமார்த்த பைங்கன் வெள்ளேற்று அண்ணல் பரமேற்றி ஆகமார்த்த தோல் உடையார் கோவண ஆடையின் மேல் நாகமார்த்த நம் பெருமான் மேயது நல்லாரே. நாகமார்த்த நம் பெருமா மேயது நல்லாரே, மேயது நல்லாரே திருநல்லாரே. இந்த திருநள்ளாறு என்ற திருத்தலத்தில், அந்த புனித தலத்தில் அருள் தரும் சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கற்பிப்பதற்காக பேரரசர் நலன் தமயந்திக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து அதன் மூலம் நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். அந்த வகையிலே ஞானசம்பந்த பெருமான் அந்த திருத்தலத்தில் ஒரு சின்ன சிறப்பு. ஞானசம்பந்த பெருமானும் சமணர்களும் அந்த காலத்தில் மதுரையில் வாதம் பண்ணுறாங்க. அப்போ வாதம் பண்ணும் பொழுது ஈசனை நினைத்து கொண்டு ஞானசம்பந்த பெருமான் அப்போல்லாம் பெரிய புக்கு வச்சுருப்பாங்க, வேத புக்கு வச்சுருப்பாங்க. இவர் தன்னுடைய பதிகம், தம் பாடிய பதிகம் 1ஆம் திருமுறை 2ஆம் திருமுறை 3ஆம் திருமுறை, அந்த பதிகத்தை பக்தியோடு எடுத்து மடியில் வைத்துக்கொண்டு பூஜையில் வைத்துக்கொண்டு வாதம் செய்வதற்கு முன்னாடி ஈசனே எனக்கு நல்லொரு செய் அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்கும் பொழுது அப்போ உங்களுக்கு அந்த பதிகத்தில் கயிறு கட்டி பார்ப்பாங்க. அந்த கயிறு கட்டி பார்க்கும் பொழுது உடனே கயிறு கட்டி பார்க்குறாங்க தன்னுடைய பதிகத்தில். அப்போ என்ன பதிகம் வருகின்றது? போகமார்த்த பூன்மலையால் தன்னோடும் பொன்னகல பாகமார்த்த பைங்கன் உமையார் என்ற திருநள்ளாற்று பதிகம். இன்றைக்கி நீங்கள் போனாலும் ஹெலிகாப்டரும் ஃப்ளைட்டு போனாலும் என்ன ஒரு ஜர்க்கு அடித்து தான் போகும். தர்பாரணீஸ்வரர், அருள்மிகு தர்பாரணீஸ்வரர், அந்த ஜர்க்கு எப்போது உண்டு. விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானமும் போட்டி போட்டு போகக்கூடிய காலத்திலும் இப்போ உண்டு. அப்படிப்பட்ட திருத்தலம்
அந்த போகமார்த்த பூன்முலையால் என்ற பதிகத்தை அவருக்கு அருளியது அன்னை உமையவள். எம்பெருமான் நம்பெருமான் போகமார்த்த பூன்முலையில் அருளியது நமது சிவபெருமான் தர்பரணீஸ்வரர். பார்த்தீங்களா? எப்படி என்றால் அந்த திருநள்ளாற்றின் பெருமையை எவ்வாறு நம்ம சொல்ல முடியும்? பார்த்துக்கோங்க. சீண்டாமல் சினங்க வைத்தாய், தீண்டாமல் உருக வைத்தாய், நெருங்காமல் உறைய வைத்தாய், நீதியும் நேர்மையும் புரிய வைத்தாய், நிஜமாக்கி பார்க்கும் முன்பே நிழலாகி கரைந்து போனையடா. இந்த சனீஸ்வரனுடைய பயிற்சியில் நாம் காணப்போவது என்ன? பொதுவாக சனீஸ்வரர் என்றாலே நாம் ஆடிப்போவோம். சனி பிடித்தாலும் சட்டென விலகாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 30க்கு மேல் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடத்துக்கு மேல் வீழ்ந்தாரும் இல்லை, தன் கடமையை செய்ய தவறியதும் இல்லை. 30 வருடம் ராசி 12 ராசிக்கும் சனீஸ்வர பெருமான் தன் கடமையை செய்வதற்கு தவறியதும் இல்லை. சூரியன் சாயா தேவியின் தவப்புதல்வனாகிய சனீஸ்வரர் மனம் பிடிக்க மனமில்லாமல் துணை வேண்டுமென்றோ என்ற மனத்தோடு தன் துணைவியாக ஜேஷ்டா தேவியை திருமணம் புரிகின்றார். நீதியரசர், நித்திய கர்மாக்களின் பேரரசர், மூவரால் பாடல் பெற்றது, மூர்த்தி தலம் தீர்த்தம் 3ஆல் சிறப்பு பெற்றது திருநள்ளாற்று. கோட்சாரப்படி அஷ்டமத்தில் உலகை ஆளும் சர்வேஸ்வரனுக்கே சனீஸ்வரர் பிடிக்கிறார். ஜென்மச்சதியில் சீதையை ராவணன் கவர்ந்தெடுத்து செல்கின்றார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் பஞ்சார்த்த பீட ரூபிணி என்று அன்னையை புகழ்கின்றனர். அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய இன்றோவில் இது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமானது சனீஸ்வரனுடைய அருளாலே கண்டிப்பாக பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு உரியவர். விருச்சகம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி, மேசத்தில் நீச்சம், துலாமில் உச்சம். நிச்சயமாக ஆயில் விதியை நிர்மாணக்கூடியவர், அடிமை பணியாட்கள், அஷ்டமத்து செய்யும் பலன்கள், அதேபோல் மேல் நிலையிலும் நீதிபதி, வழக்காடு மன்றம், ஜட்ஜு, பொறியியல் பணிகள், இரும்பு சம்பந்தப்பட்ட பணிகள், கருப்பு பொருளுக்கான பதிகள், எல்லாத்துக்கும் அதிபதி, மேனேஜிங் டைரக்டர், பாஸ் யாருன்னு சனீஸ்வரர் தான். அந்த கருப்பு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காரியத்தை நினைப்பதற்கும் ஒரு காரியத்தில் நன்மை தீமையை பகுந்து பார்த்து அதற்கு தக்க தண்டனையை கொடுக்கும் தர்ம தேவதை, யாருக்கும் இரக்கம் காட்டாத கருணை தேவதை, மக்களுக்கு நடக்கக்கூடியாத பாவ புண்ணியங்களை கணக்கீடு செய்து சனீஸ்வரனுக்கு சமர்ப்பணம் செய்வது ராகு கேதுக்கள் என்ற சாயா கிரகங்கள். ஜீவனாதிபதி, கர்மாதிபதி, மூல திரிகோணாதிபதி, குடும்பத்திற்கும் ஆக்களையும் அழித்தலையும் கொடுப்பவர், வளர்வதை பறிப்பதும் வளராதவற்றை கொடுப்பதும் அவருடைய தனிப்பட்ட அனுக்கிரகம். உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி, நவக்கோள்களில் 9 நவக்கோள்களில் உழைப்பாளியாகவும் முதலாளியாகவும் தொழிலாளியாகவும் இருப்பது சனீஸ்வர பகவான். 10 பேர் ஒரு வேலை செய்வீங்க, அந்த 10 பேர் வேலை செஞ்சாலும் அவர் போய் செஞ்சால் தான் திருப்தி இருக்கும், மற்ற பேர் வேலை செஞ்சு திருப்தி இருக்காது. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் சனீஸ்வர பகவான். எந்த வேலையை செய்தாலும் தானே செய்ய வேண்டும், அடுத்தவங்க செஞ்சால் பிடிக்காது. ஓய்வு அறியாத உழைப்பாளி, கலையை உருவாக்குவதும் உருக்குலை வைப்பதும் சனீஸ்வரர் தான். விரயச்சனி, ஜென்மச்சனி, பாதச்சனி, மரணச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமத்து சனி, இத்தனைக்கும் பொறுப்புள்ள பெரிய அதிகாரி அவர்தான். 2 அப்படி பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல 2 பிரித்து கொடுத்து வயதுக்கு ஏற்றாற் போல தனது கர்மங்களை செய்யக்கூடியவர், அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர். எனவே சனீஸ்வரர் கொடுப்பதை நவகிரகங்களில் யாராலையும் தடுக்க முடியாது. சனீஸ்வரர் கொடுப்பதை அதே போல் கெடுப்பதையும் 9 நவக்கிரகங்களில் சனீஸ்வரர் மாதிரி கெடுப்பது யாரும் கிடையாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு அவங்கள நம்ம
அவரை நம்ம பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நம்ம வேண்டுதல் பண்ணிட்டோம்னா அது தக்கன நிச்சயமாக நமக்கு நடக்கும். நேயர் பெருமக்களுக்கு ஆவலாக காத்து கொண்டிருக்கின்ற 12 ராசிகளுக்கும் 29/3/2025 29ன்னு சொல்கிறத விட நான் 30ன்னு சொல்கிறேன். அது ஈஸியாக இருக்கும். 29 முடிஞ்சோன்னா உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க வரா? 29 வந்துடனே உங்களுக்கு பெரிய சக்கரவர்த்தி யோகத்தை கொடுப்பாங்களா? கிடையாது. மெதுவாக செய்யக்கூடியவர். அப்போ 29/3/2025 12 ராசிக்கும் அவளுக்கு எப்படி இருக்குது இப்போது பதிவு செய்ய காத்திருக்கின்றேன். சிந்திப்பதற்கும் சந்திப்பதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிந்திப்பதை சந்தித்த பின் மாற்றிக்கொள்ளுங்கள். ஜென்மத்தில் குருவும் சற்று மனதில் வருவதை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் தான் வருது. உங்கள் ஜென்ம குருவாக வர்றாரு. கவலையெல்லாம் உங்கள் கலைகளால் மாற்ற வரும் புத்தியும் சித்தியும் காலத்தின் யுக்தியாக மாறும் என்ற உணர்வோடு 2 புத்திசாலித்தோடு இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள். அப்போ மிதுன ராசி ராசிநாதன் நீசபங்க ராஜயோகமாக இருக்கிற புது வருஷத்தில், அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்ப இதுவரைப்பட்ட துன்பம், துயரம், கஷ்டம், அல்லல்கள் அறுத்து எடுக்கக்கூடிய நேரம். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால். திருப்பதிக்கு என்ன பேர்? திருப்பதிக்கே லட்டா, பழனிக்கே பஞ்சாமிர்தமா அப்படிங்கிறது போல நேயர் பெருமக்களுக்கு கர்மாதிபதியாக வரக்கூடியது கர்மத்தின் தலைவன். தொழிலாளியாக வருவது, தொழில் அதிபராக வருவது, அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான். போதுமா? அப்போ தொழிலுக்கும் உங்கள் புத்திக்கும் சித்தியை கொடுப்பது மிதுன ராசி. ஏன்னா மிதுனம் ரொம்ப அற்புதமான உங்களுடைய சனீஸ்வரனுடைய பெயர்ச்சியில் புதனும் சனியும் தன்னை விட்டு போகாது. அந்த வாக்குக்கு இணங்க 10ஆம் தேதியாக வர்றாரு பாருங்க. உங்கள் வீட்டுக்கு 10ஆம், உங்கள் ராசிக்கு 10ஆவது இடத்துக்கு வந்தா அப்போ தொழில் எப்படி இருக்கும்? நீங்கள் அதையே நினச்சிட்டு கூடாது. நேயர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு குரு பயிற்சி தான் யோகம், குரு பயிற்சியிலே எனக்கு ஜென்மத்தில் வருது சாமிஜி, குரு பயிற்சியிலே எங்களுக்கு எல்லாமே பயமாக இருக்குதுன்னு இப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு உங்கள் தேவை, உங்கள் ராசிக்கு 7ல் யார், உங்கள் ராசிக்கு 8ல் யார், உங்கள் ராசிக்கு 9, 10, 11 யார். அப்போ உங்கள் ராசி கர்மசனியை வர்றாரு. தொழிலுக்கு அதிகாரியே வந்து கர்மத்துக்கு வர்றாரு, கர்மாதிபதி ப்ரொபோசல். ஆக உங்கள் தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு இந்த சனிப்பயிற்சியில் கடந்த கால அஷ்டமத்திலிருந்தே உங்கள் கஷ்டம் சொல்ல தேவையில்லை. கரெக்டாக அஷ்டமத்திலேருந்தே உங்களுக்கு கஷ்டம். அப்போ அந்த அஷ்டமத்து சனிக்கு மேலே கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்தீங்க, அப்படியே கடகத்துக்கு போய் கொடுத்துட்டீங்க 2 வருஷம். அப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்ன பாடுபட்டுருப்பீங்க? அந்த வகையிலே அதெல்லாம் தவிர்த்து விடுதலை ஆகி இனிமேல் வரக்கூடிய நேரம் உங்களுக்கு மிக அற்புதமான நேரம். எந்த தொழில் செஞ்சாலும் சரி. இன்னொன்று சொல்கிற நேயர்களுக்கு, உங்கள் குரு 10/5 உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. இப்போ உங்கள் 12க்கு இருக்கிற குரு, விரைய குரு உங்கள் வீட்டுக்கு 10/5 வந்துடுறாரு. போல்ட்டாக இருங்க. செவரை வச்சது சித்திரம். நான் அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடியவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அடுத்தவங்களை பார்க்க முடியும். 5 9 பார்வையை பார்க்க முடியும். அதனால மிதுனத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவோடு வரும்போது ஒரு தொழிலை நல்ல திறம்பட நடத்தக்கூடிய தொழிலை திறம்பட நடத்துங்க. புதுசாக கொஞ்சம் விட்டுப்பிடிங்க. ஆரம்பிக்கிறதுக்கு புதுசாக மட்டும் விட்டுப்பிடிங்க. அதுக்கடுத்து நல்ல தொழில் ஆரம்பிங்க. மிதுன ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி மிக அபிரதமான ஒரு லாபத்தை கொடுக்கும், பங்குதாரரை கொடுக்கும், பொறியியலை கொடுக்கும், சித்தியை கொடுக்கும், அறிவுக்குரிய சப்ஜெக்டை கொடுக்கும், கல்வியை கொடுக்கும், கடாட்சத்தை கொடுக்கும், பல்கலைக்கழகத்தை கொடுக்கும், யூனிவர்சிட்டியை கொடுக்கும், ப்ரொஃபஸர் வாத்தியார், பேங்க்கு பாருங்கள், ப்ரொஃபஸர் வாத்தியார், பேங்கு, ஜெராக்ஸ் மிஷினு, ஸ்டேஷ்னரி ஐட்டங்கள், ஏஜெண்ட் சம்மந்தப்பட்டது முழுக்க துலாம் லக்கணம் மிதுன ராசி வெளிநாடு. முழுக்க துலாம் லக்கணம் 7, 8, 9 பாக்கியாதிபதி புதன். அப்போ எப்படி இருக்கும்? D2 அப்ராடு கண்டி போகிறதுக்கு மிக அற்புதமான நேரம். தொழில் ரீதியாக மட்டும் இல்லை, ஒரு மனைவி ரீதியாக, ஒரு கணவன் மனைவி உறவுக்காக, இல்லை தகப்பன் பிள்ளைங்கிற உறவுக்காக, தாயும் பிள்ளைங்கிற உறவுக்காக, எல்லா காலகட்டத்துக்கும் நீங்கள் ஒரு குடும்பம், அதான் உங்கள் லக்கணத்தில் குரு வர்றார்.
அங்கே செவ்வாய் வந்த சகோதரன், அங்கே சனி வந்த ஆயில், சுக்கிரன் வந்த திருமணம், அங்கே வரக்கூடியது குரு வர்றாரு. அப்போ குடும்ப பாங்கான கோள், அந்த குடும்பத்தை கட்டி காக்கக்கூடிய கோள் தான் உங்களுடைய வீட்டுக்கு வருது. அப்போ என்ன செய்வார்? மிக அற்புதமான பலனை கொடுப்பார். கெடுக்க மாட்டார். பகை வீடு தான் பாவி தான், உங்களுக்கு பாவி தான். குரு உங்களுக்கு பாவி தான். இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்கணம் எடுத்துக்கோங்க. தனுசு லக்கணம் இருந்தால் 7ல் குரு இருக்கிறாரு. 7ல் குரு இருந்தால் 7ல் குரு 8ல் கேது. அப்போ என்ன சொல்லணும்? அப்போ லேட்டு மேரேஜ், கண்டிப்பாக லேட் மேரேஜ். லக்னாதிபதி குரு, லக்னாதிபதி லக்னத்திலிருந்தால் வேல்யூ. லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டில் பார்ட்னர் வீடு, பங்காளி வீடு, பங்காளி வீடு, பார்ட்னர் வீடு, அவங்க வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? பார்ட்னர் லேட்டு, பார்ட்னர் லேட்டு. ஆனால் பார்ட்னர் 8க்குரிய சந்திரன் விருச்சகத்தில் இருக்கார். 8க்குரிய சந்திரன் விருச்சகத்தில் இருந்தால் இப்போ ராசிக்கு லக்னத்துக்கு 12 என்ன ஆகும்? வெளிநாட்டு பொண்ணு. எப்படி? வெளிநாட்டு பொண்ணு. 8க்குரிய மாங்கல்ய பலம் நீச்சமாகுது. அப்போ கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு நம்ம 26 அமைப்பு சொல்கிறோமா? அதே போல் நிச்சயமாக உங்கள் லக்கண ராசி எடுத்துக்கங்க. மிதன ராசிக்கு வெளிர் பச்சை, வெளிர் பச்சை விளக்கணும். இந்த மாதிரி விளக்கி சொல்லத்தான் உங்களுக்கு புரியும். வெளிர் பச்சை உடுத்துங்க, பச்சையை உடுத்துங்க. பச்சை சம்பந்தப்பட்ட மறிக்குழந்து, பச்சை மலர், அதே மாதிரி மனோன்மணி, மனோன்மணி, இப்படிப்பட்ட மலர்லாம் கணவன் மனைவி உறவு சீராக்கிறதுக்கு மனோன்மணி. அதே மாதிரி ஜம்பங்கி, புதன், ஒரு முறையாவது மதுரை எம்பதிக்கு போங்க. இந்த மாதிரி மலர்கள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய யோக நம்பர் 8 எடுத்துக்கோங்க, 5 எடுத்துக்கோங்க, 2வது ஆப்ஷனில் 6 எடுத்துக்கோங்க, 5, 6, 8, 7 கூட எடுத்துக்கலாம். 7ம் எடுத்துக்கோங்க. இப்படி உங்கள் யோக நம்பர் எடுத்துக்கோங்க. எது வேணாலும் வாங்குங்க, எது வேணாலும் செய்யலாம். கோயில் மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்கள் ப்ரொஃபஷனல், உங்கள் ஜாப்புக்கு உரிய தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு உங்களுக்கு உங்கள் 10ஆம் இடம் குரு வர்றாரு இல்லைங்களா? அப்போ உங்களோட ராசிக்கு 10ல் குரு வர்றாரு. 10ல் மட்டும் இல்லை, 10ல் 5 கிரகம் இருக்குது. 29ல் 3ல் குரு பயிற்சி, சனி பயிற்சி அன்னைக்கு எத்தனை கிரகம் இருக்குது பாருங்கள்? 5 கிரகம் இருக்குது. அப்போ 5 கிரகம் இருக்கும்போது நிச்சயமாக ரொம்ப கவனமாக, தொழிலில் கவனமாக இருக்கணும், பார்ட்னர்கிட்ட கவனமாக இருக்கணும், போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். சக்கரத்தால் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். எதிரியை வதம் செய்யக்கூடியது சக்கரத்தாழ் வழிபாடு, அதை நல்லா பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம வாராகி அம்மன், அம்பாள் வழிபாடில் வாராகி எதிரியை வதம் செய்வது, மூர்த்தி அகோரமூர்த்தி, அந்த மாதிரி முனீஸ்வரர், இதெல்லாம் பண்ணும்போது உங்களுடைய தாக்கங்கள் அங்கே குறையும், நன்மைகள் பெருகும்.